இயேசுவை நாடு. ஒரு நாள் மரணம் நம்ம எல்லாரையும் சந்திக்கும். ஆமென். ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் எல்லாரும் அந்த பாதை வழியாக கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த பூமியிலே நாம் சுவாசிக்கின்ற உயிர் வாழ்கின்ற இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம், தவணை காலம். இந்த தவணை காலத்தில், இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் ஆமென், இந்த உலகத்தினுடைய பிசாசினுடைய மாம்சத்தினுடைய எத்தனை மனிதர்கள் நம்மை வஞ்சிக்க நினைத்தாலும், மனிதர்களோ பிசாசோ சொந்த மாம்சமோ நம்மை வஞ்சிக்க நினைத்தாலும் ஒருபோதும் நாம் விட்டு கொடுக்காதபடிக்கு, பரிசுத்தத்தில் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடிக்கு, விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு, மனத்தாழ்மையை காத்துக்கொண்டு அறிந்த சத்தியத்திற்கு உண்மையாக அவரை சந்திக்கிற நாள் வரைக்கும் அல்லது சுவாசத்தை நிறுத்துகிற நாள் வரைக்கும் தொடர்ந்து முன்னேற அவன் எப்படி ஆகியோடைய உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படிக்கு, ஆமென், அந்த மணவாளனை முகமுகமாய் தரிசிக்கும்படிக்கு, அவரோடு ஒரே சரீரமாய் இணைக்கப்படும்படிக்கு இந்த பூமியில் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இந்த முதல் சரணத்தில் சொல்லப்படும், நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடு தானே, புயல் வந்தால் சரிந்திடுமே, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், சத்துரு நம்மை விழத்தல்ல அவன் தீவிரிக்கிறவனாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும், ஆமென், ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதபடிக்கு தொடர்ந்து முன்னேற, தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, மேலானவைகளை தேட. ஆமென். இந்த கூடாரம் தற்காலிகமானது. ஆமென். அவர் வருகை வரைக்கும் ஆமென் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. 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 செல்வம் சுகமோடும் பேர் புகழோடும் சுகித்து நீ வாழ்கிறாயோ. செல்வம் சுகமோடும் பேர் புகழோடும் சுகித்து நீ வாழ்கிறாயோ. சந்தேகமில்லை, மரணம் ஒரு நாள் உன்னையும் சந்திக்குமே. சந்தேகமில்லை, மரணம் ஒரு நாள் என்னையும் சந்திக்குமே. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு. சொல்லுவோமாக, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய
ஆத்துமாவே அவன் நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. அவன் செல்வமோ சுகமோ பெயர் புகழோ இந்த உலகத்தின் உறவுகளோ ஒன்றும் நம்மோடு வராது. அவன் நித்தியத்திற்கான காரியங்களில் என் ஆத்துமாவே அவன் நீ பிரயாசப்படு, வாஞ்சைகள். என் ஆத்துமாவே மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல அவன் ஆத்துமாவே நீ கர்த்தர் மேல் வாஞ்சியாயிரு. அவன் அவர் மேல் தாகமாயிரு. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையிலே தாகம் தீர்க்க இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சிறுமையும் எளிமையுமான நம்மை அவர் ஒருபோதும் புறக்கணியார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பலனாக, அரணாக, கோட்டையாக, துருகமாக இருக்கிறாரே. உண்மையாகவே நான் நம்முடைய நிலைமைகளிலிருந்து உண்மையாகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. அவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிற இந்த மாதத்தில் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கூப்பிட்ட நாளிலே நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்தேன், உன் ஆத்துமாவிலே பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே பலன் தருவார், நம்மை தைரியப்படுத்துவார். கூப்பிடும் நாளிலே அவர் மறு உத்தரவு அருளி செய்வார், அவர் நீதியாய் உத்தரவு அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் மங்களகரமாய் மறு உத்தரவு அருளி செய்வார். அவன் நம்முடைய தேவன். அவன் பேசாத மண்ணோ அதில் கல்லோ மரமோ அல்ல, நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் என் மேல் நினைவாய் இருப்பவரே, சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கின்றே. கர்த்தாவே நான் நிலை அற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலை அற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலன் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கின்றே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கின்றே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குவே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குவே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுவே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுவே. கர்த்தாவே நான் நிலை அற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலை அற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகின்றே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கின்றே. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாய் இருப்பவரே. சேர்ந்து சொல்லுவோம்.
சிறுமையும் எளிமையுமான என்னில் நினைவாயிருப்பவரே. கரம் உயர்த்தி, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே. ஆமென். உம்மை தேடுகிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் பலனும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணும் எங்கள் துருகமுமாய் இருக்கிறவரே. ஆமென். சிறுமையும் எளிமையுமானவர்களே, ஆமென், கைவிடாதவரே. ஆமென். ஹல்லேலூயா. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவரே, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லுகிறவரே, உங்களிடத்துக்கு வருவேன் என்று சொன்னவரே, உன்னை விட்டு விலகேன் என்று சொன்னவரே, உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்னவரே, இதுதான் ஆண்டவரே எங்களோடு உடன் வர வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற யாவரும் உம்மிலே மகிழ்ந்து களிகூறும்படியாக அவனுடைய பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக. உம்மை தேடுகிற உம்மை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் கர்த்தர் கைவிடாதிருப்பீராக. ஆமென். எங்கள் கரங்களை நெகிழ விடாதிருக்க பலன் தருவீராக. அவன் தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலவிதமான காற்றுகளினாலே அவன் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு ஸ்திரத்தன்மையை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே வேரூன்ற, உம்மிலே கனி கொடுக்க, உமக்கு மகிமையாய் ஜீவிக்க. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் விழுகை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. பலனற்று போன நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. புது பலனை தருவீராக, புது கிருபைகளை தருவீராக. எங்களை வழி நடத்துவீராகப்பா. ஆமென். இந்த ராத்திரி வேளையிலும் சபையிலே பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஃப்ளோரா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. சகோதரி வினிஷா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, சகோதரி மரியா சைமன் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சிஸ்டர் ஏஞ்சலின் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, நீர் மனம் இறங்குவீராக. உம்முடைய ஆணிக்கிடாவின கரத்தை கர்த்தர் வைப்பீராக. எங்கள் சகோதரி உமா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவில் மட்டுமல்ல, எங்கள் சரீரத்திற்கும் இரட்சகருமாய் ஆண்டவருமாய் ஆமென் பரம வைத்தியராய் பரிகாரியாய் இருக்கிறவரே, உம்முடைய கரத்தினால் எங்கள் பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக. யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறார்களோ பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டப்பா. ஆமென். ஹல்லேலூயா. மனதை பாதித்திருக்கிற, ஆமென், ஹல்லேலூயா, மன சலிப்பை உண்டாக்குகிற, மனநோவை உண்டாக்குகிற, மனமடிவை உண்டாக்கி இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். கர்த்தரை விட்டவர்கள் தூரம் போகாதபடி, கர்த்தர் மேலே ஒரு பற்றுதல் உண்டாகும்படி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொள்வீராக. வருஷங்களாக உம்மிடத்திலே கண்ணீரோடும் அங்கலாய்ப்போடும் புலம்பல்களோடும் உம்மை தேடி உம்முடைய சமூகத்துக்கு வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. என் தேவனை நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தை தேடி வந்த பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கருப்போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீர நன்றி.
என்று பாடுகிற வேளையிலேயே கர்த்தர் இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. ஒரு கரு போல சுமந்தீர நன்றி, அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் வழிகளை சொல்ல ஒரு வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீர நன்றி. ஞானிகள் மத்தியம் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியம் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்காய் பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை உயர்த்தி இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. உண்ண உணவு தந்தார், உடுக்க வஸ்திரம் தந்தார், இருக்க இடம் தந்தார், நம்மை முன்குறித்தார், வேறுவிரித்தார், ரட்சித்தார், அழைத்தார், அபிஷேகித்தாரே. நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். மீண்டும் சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீர நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ரகதலரி ஷரமகதலரி கரபப ரிபபப மணிஷரமனகதலரி ஷரபப ஷபபப ஷரகதலரி கரபப. எங்கள் வாழ்விலே தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ரிமனகதலரி ஷலரகதலரி கரபப ரிபபப நிஷரகதலரி கரபப. தேவன் எங்களுக்கு பாராட்டின அன்பு பெரியது, உடைய காருண்யம் பெரியது, கிருபை பெரியது,
உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஆமே, நாங்கள் எவ்வளவு வேணும் பாத்திரவான்கள் அல்ல. தேவரீர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, எங்களை தாங்கினீரே, ஏந்தினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே. நன்றி நிறைந்த ஒரு உள்ளத்தை கர்த்தர்களுக்கு தருவீராகப்பா. வாழ்நாளெல்லாம் நன்றி சொன்னாலும் ஆமே, நீர் எங்களுக்காக என்ன செய்தீர்? கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனையே தந்தீரே. அதற்கு ஈடாக ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாதப்பா. ஆமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டு உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தை, உன்னத நாமத்தை, உயர்ந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டு மீதமுள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நம்மோடு கூட இடைவிட விரும்புகிற சத்தியம் என்று சொன்னால், வனாந்தர பாதை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்த இந்த வனாந்தர பாதையை சிந்தித்து பார்க்கிற போது ஆச்சரியமாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த வனாந்தர பாதையை ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்பதை ஆராய்ச்சி செய்வோம் என்று சொன்னால், யோசேப்பை அறியாத பார்வோன்கள் எகிப்திலே வந்தார்கள். அவர்கள் நன்றியற்றவர்கள். இந்த யோசேப்பு ஒரு 7 வருஷ காலம் உலகமெங்கும் மிகப்பெரிய பஞ்சம் இருந்தபோது எல்லா தேசத்து மக்களும் எகிப்தை தேடி வருவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார் என்று சொன்னால், இந்த யோசேப்பை பயன்படுத்தினார். இந்த யோசேப்பு அங்கே அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தபடினால்தான் கர்த்தர் யோசேப்பின் முகாந்தரம் தான் எகிப்தை காப்பாற்றினார். ஆனால் இந்த வரலாற்றையெல்லாம் மறந்து போன பார்வோன்கள் பின் சந்ததியார் எழும்பி இந்த அவுட் ஆஃப் இன்செக்யூர் ஃபீலிங், வித்தவுட் அ காஸ், எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. ஒருவேளை இந்த கோசேன் தேசத்தில் குடியிருக்கிற இந்த எபிரேயர்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்களே. அன்றைக்கு உள்ளே வந்தது 70 பேர். ஆனால் இன்றைக்கு 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மில்லியன் அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க. 60 லட்சத்துக்கு மேலே இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்க்கிற போது லட்சக்கணக்கான மக்களாக பெருகிவிட்டார்கள். ஆகவே இவர்கள் ஒரு யுத்தம் வந்தால் எதிராளிகளோடு கரம் கோர்த்து கொண்டு நமக்கு எதிராக வந்துவிட்டால் என்ன செய்வது என்கிறதான ஒரு பாதுகாப்பற்ற, அதே நேரத்தில் தேவையற்ற ஒரு உணர்வின் மிகுதியினாலே முகாந்திரமே இல்லாமல் எபிரேயர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். நன்றியற்ற பின் சந்ததியார் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளாக இந்த ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆலோட்டிகளை வைத்து கொடுமையாய் விலை வாங்குகிறார்கள். அவர்கள் இன்னும் பெருகக்கூடாது என்று சொல்லி, அவர்கள் வளரக்கூடாது, செழிக்கக்கூடாது என்று சொல்லி எபிரேய மருத்துவச்சிகளையே அழைத்து அவர்களுக்கு கூலி கொடுத்து ஆண் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவருடைய சந்ததி பெருகக்கூடாது என்று அவர்கள் யோசித்தார்கள். நம்மை ஒடுக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ கர்த்தர் அவர்களை எவ்வளவாய் பலகி பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் கூட சொல்லுகிறேன், முகாந்திரமே இல்லாமல் எந்த மனிதர்களும், அவர்கள் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல், நன்றியற்றவர்களாக நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை அடிமைப்படுத்த வேண்டும், துன்புறுத்த வேண்டும், நம்மை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று யோசிப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒருபோதும் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய எண்ணம் சித்திக்காதபடிக்கு அவன் என்ன எண்ணுகிறானோ அதற்கு காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இந்த மருத்துவச்சிகள் கர்த்தர் அங்கேயும் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். இவர்கள் பார்வோனால் கூலி பொருத்தப்பட்டிருந்தாலும், பார்வோனினால் கட்டளை பெற்றவர்களாக இருந்தாலும், அவர்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினாலே அந்த மருத்துவச்சிகள் அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றப்பட்ட பிள்ளைகளில் ஒரு ஆள் யாருன்னா மோசே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மோசையை கூட தாய் தகப்பன் என்ன யோசிக்கிறார்கள் சொன்னால், இனிமேல் இந்த 3 மாதத்துக்கு பிறகு இவனை வளர்க்க முடியாது என்று சொல்லி கொண்டு போய் அந்த நைல் நதியிலே நாணல் பெட்டியில் வைத்து அனுப்புகிறார்கள். யார் கையில் சிக்கக்கூடாதோ அவர்கள் கையில் சிக்கினது போல தோன்றிற்று. ஆனால் எவன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ, எவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அவன் கண்களுக்கு முன்பாகவே அவன் வீட்டிலேயே அவனிடத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு 40 வருஷம் அரண்மனையில் மோசே வளர்க்கப்பட்டான்.
ஹல்லேலூயா. உன்னை எதிர்க்கிற மனிதர்கள் மத்தியில் முகாந்திரம் இல்லாமல் உங்களை புண்படுத்துகிற, உங்களை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் முன்னாடி கர்த்தர் தலை குனிந்து போக ஒரு நாள் விட மாட்டார், தலை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயமாய் நடத்துகிறவர். என்ன அதிசயம்னா, எவன் கொல்லணும்னு கட்டளையிட்டானா அவன் வீட்டிலேயே காசு வாங்கி அம்மா பிள்ளையை வளர்க்குறதுக்கு கூலி. ஹல்லேலூயா. அப்படி மோசே வளர்ந்து வந்தார். 40 ஆண்டுகள் முடிந்தது. இந்த 40 ஆண்டுகள் முடிந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டிய நேரம் வர்றதுக்கு முன்னாடி மோசே கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டார், ஒரு எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் இடையில் வந்த பிரச்சனையில் தன்னுடைய இனமாகிய எபிரேயர்களுக்கு வைராக்கியம் பாராட்டி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று யோசித்து காலத்துக்கு முன்னாடி இவன் இரட்சகனாக தன்னை காட்டிக்கொள்ள முற்பட்டதனுடைய விளைவு அரண்மனையை விட்டு 40 வருஷ வனாந்தரத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. Wilderness becomes inevitable when we commit mistakes, when we act before that timing, perfect timing of God. தேவனுடைய சரியான நேரத்துக்கு முன்னாடி நாம் எதையாகிலும் தன்முனைப்பாக எதையாகிலும் செய்ய நினைச்சோம்னா சில வனாந்தரத்தின் பாதையிலே போக வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனாலும் வனாந்தர பாதை என்பது நமக்கு நல்லது தான். ஹல்லேலூயா. இந்த 40 வருஷ வனாந்தர பாதை மிக கடினமானது தான். ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினது என்று சொன்னால், கோபக்காரனான இந்த மோசேயை, கொலைகாரனாக இருந்த இந்த மோசேயை, பூமி எங்கும் அவனைப் போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய கர்த்தரால் சாட்சி பெறக்கூடிய வகையில் அவருடைய ஜீவியம் மாறிப்போனது. ஹல்லேலூயா. ஆமென். எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவன் மோசே. ஆனால் மோசே போல சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் அந்த நாவும் உள்ளவனுமாய் இருக்கிறேன், நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லுகிறான். ஆனால் மிக முக்கியமாக வனாந்தரம் நல்லது என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வனாந்தரத்தில் தான் மோசேக்கு நேரடியாக தேவனோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. முட்செடியிலே காட்சி கொடுத்து ஆண்டவர் வனாந்தர சூழ்நிலையில் தான் கர்த்தர் பேச தொடங்கினார். சந்தோஷத்தின் களிப்பின் நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதை விட துன்பத்தின் பாதையிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, வனாந்தர பாதையில் நாம் பயணித்து போகிற போதுதான் கர்த்தருடைய சத்தம் பேரோசையாக துணிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியம் வனாந்தரத்தில் தான் கிடைக்கும். சந்தோஷ கொண்டாட்டங்களிலே, கானான் தேசத்திலே அல்லது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற போது, வாக்குத்தத்தத்திலே லயித்து போயிருக்கிற போது பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தவறிவிடுவோம். ஆனால் கண்ணீரின் காலங்களில் தான் கர்த்தருடைய சத்தம் பேரோசையாக முழங்கும். வாழ்க்கையில் நோக்கமற்றவனாக எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேயை கர்த்தர் காட்சி கொடுத்து அழைக்கிறார். நீ எந்த தேசத்தை விட்டுட்டு வந்தையோ அந்த தேசத்தில் நீ அன்னைக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சல, இந்த எபிரேயர்களை மீட்கணும்னு நினச்சல, எபிரேயர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக்கணும்னு யோசிச்சல, உன் என்ன நல்ல எண்ணம் தான், நீ செயல்பட்ட விதம் தவறாக இருந்தது, காலத்துக்கு முன்னாடி நீ ஏதோ செஞ்சுட்டு, ஆனாலும் ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் யூ ஜஸ்ட் லைக் தட். உன்னை அப்படியே விட்டு விட்டு போகிறதுக்கு நான் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஓசியால் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், வாங்களேன். அந்த வசனத்தை வந்து எத்தனை முறை படித்தாலும் எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். கொஞ்சம் ஏதாவது லோவாக ஃபீல் பண்ணாலும் அதை வாசித்தோம்னா நமக்கு, நான் சில நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் என் மனசில் என்ன யோசிப்பேன்னா, நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு யோசிப்பேன், எங்கேயோ ஆண்டவருக்கு பிரியமில்லை அதை செஞ்சுட்டவன்னு யோசிப்பேன். ஆனால் 8ஆம் வசனத்தை பாருங்கள், 11:8. ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. 9ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? என் உக்கிர கோபத்தின்படியே நான் செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி நான் திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் மனுஷன் அல்ல பழி வாங்குவதற்கு, நான் தேவனாய் இருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன், ஆத்மாவை போல செபோயுமை போல நான் உன்னை எப்படி விடுவேன். அவைகள்லாம் சோதம் குமராக்கு பக்கத்தில் உள்ள பட்டணங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு, இந்த ஆத்மா செபோயும் இவர்களுக்கு ஒப்பாக நான் உன்னை ஒரு நாள் மாற்ற மாட்டேன், என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் உள்ளம் எனக்குள் குழம்புகிறது, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ராத்திரியிலோடு என் உக்கிர கோபத்தின்படி நான் செய்ய மாட்டேன்,
எப்பிராயீமை அழிக்கும்படி நான் திரும்ப மாட்டேன். உன் மேலே பிழை இருக்குது, குற்றங்கள்லாம் இருக்குது, ஆனால் உன் மேலே தேவனுடைய திட்டம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். So God has a wonderful, perfect plan for all of us. And the enemy wants to destroy it. Sometimes even I myself go against the will of God, do something against the Lord, do something before the time. God wants to forgive us, and He wants to extend His grace. He wants to extend His mercy towards us. அவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். நம் வாழ்க்கையிலே அழைத்த நோக்கத்திலே நம்மை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரம் ரொம்ப கடுமையான ஒரு பாதை தான். ஆனால் அந்த பாதையில் கர்த்தருடைய ஜீவியத்தில் நிறைய மாற்றங்களை உண்டாக்குறார். கோபக்காரனை அப்படியே ரொம்ப சாந்தமாக மாற்றுறார். அது மாதிரி எனக்கு எல்லாம் முடியும்னு நினச்சவனே நம்ம ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் மாற்றுறாரு. உன்னுடைய ஸ்கில்லெல்லாம் என் முன்னாடி ஒன்றும் இல்லை, கிருபை தாங்க நம்மளை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வனாந்தர பாதையை குறித்து தியானித்து கொண்டிருந்த போது யாத்திராகமம் 13 அதிகாரத்தில் சில வசனங்கள் என் கவனத்தை ரொம்ப ஈர்த்தது. 13 அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாமா? இரவும் பகலும் அவர்கள் வழிநடக்க கூடும்படிக்கு, பகல்ல அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், சரி, பகல்லையும் இரவுலையுமே ஆண்டவர் முன் சென்றார். அவர்களை பகலின் உஷ்ணத்தை காப்பதற்காக மேகத்தையும், இரவிலே வெளிச்சம் காட்டுவதற்காகவும், குளிரை தணிப்பதற்காகவும் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாகவும் உடன் வந்தார். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த வனாந்தர பாதை இன்னவிட்டபிள்னு நான் சொன்னேன், அதை தவிர்க்கவே முடியாது. இந்த வனாந்தர பாதையை கர்த்தரே எல்லாருக்குமே, நம்ம தப்பு செஞ்சதுனால மோசே வந்தார்னு சொன்னால் கூட, தவறே செய்யாமலும் வனாந்தர பாதையில் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், வனாந்தரம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு பாதை அது, வனாந்தர பாதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் எந்த பிள்ளையும் செய்யாதவர். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா ஒரு வனாந்தர பாதையில் கொண்டு போகிறார். லூக்கா 4 அதிகாரம் 1 வசனம், அல்லது மத்தேயு 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, அவன் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அதே நேரத்தில் ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இதே வார்த்தையை லூக்காவும் சொல்கிறார். லூக்கா 4:1 சாப்டர் கூட மாறாமல், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மோசே ஓடி போனார், இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அல்லேலூயா, ஓடி போகிற வனாந்தரம் வேண்டாம் நமக்கு. அப்பையும் ஆண்டவர் கிரியை செய்வார், அது வேறு விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரே வனாந்தர பாதைக்கு கொண்டு போகிறார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கின்றார். ஆனால் அந்த சோதனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரம் கொடுமையானது தான். வனாந்தரத்தில் துஷ்ட மிருகங்களும் உண்டு. அங்கே அப்படி வசனம் இருக்கு இல்லையா? லூக்கால 4 அதிகாரத்தில் பின்பகுதி வாசிங்கன்னா, ஜீசஸ், ஹல்லேலூயா. மார்க் 1 அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 1 அதிகாரம் 13 வசனத்தில், அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வனாந்தரத்தில் காட்டு மிருகங்களின் மத்தியிலே அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா, தேவதூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்தரத்தில் ஊழியம் செய்தார்கள். ஆமென். சரி, இந்த வனாந்தரத்தில் யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் நான் சொன்ன மாதிரி 13 அதிகாரத்தில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அங்கே சொல்லப்பட்ட 21 வசனத்தில், அதாவது யாத்திராகமம் 13:21, இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாதை வனாந்தரமாக இருந்தாலும் அவர்களை நடத்தினது யார் தான்? கர்த்தர் தான் நடத்தினார். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரே கொண்டு போனார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர் போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ ஆவியானவர் கர்த்தர் நம்மோடு கூட உடன் வருவார் என்று சொன்னால் வனாந்தர பாதையில் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நோக்கம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் இந்த பாதையிலே கர்த்தர் ஒருபோதும் நம்மை நடத்துவதில்லை. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படும் வனாந்தரம் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா அவாந்தர வழியில் ஆறுகள் பாய்ந்தோடும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரை சந்திக்க மேற்கொள்ள உதவி செய்வார். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்தில், ஆக்சுவலாக 14 சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய விருப்பம் உண்டு. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. இருந்தாலும் நம்ம நேரம் கருதி 16ஆம் அதிகாரத்துக்கு போகிறேன். 16ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கலாமா? வனாந்தரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தர் கையால் செத்து போயிருந்தால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்ற இடத்துல புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள், கலகம் செய்தார்கள். வனாந்தரத்தில் குறைவுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் மோசேயை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை தேவையும் பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தானே ஒழிய அவன் புலம்பவோ முறுமுறுக்கவோ கர்த்தருக்கு விரோதமாக எழும்பவோ மோசே ஒருபோதும் தன்னுடைய இருதயத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறை அவர்களுக்கு ஒரு தடை வருகிற போது, ஒரு தேவை வருகிற போது அவருடைய இருதயம், வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவருடைய இருதயமும் கர்த்தருக்கு எதிரான பாதையில் முறுமுறுக்கிறவர்களாக, புலம்புகளாக, முறையிடுகிறவர்களாக அவள் இருந்தார்கள். வனாந்தர பாதை என்று சொன்னால் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலில்லாத ஒரு காலகட்டம், அல்லது நீங்கள் விரும்பினது ஒன்று நடந்தது வேறொன்று, உங்களிடத்தில் இருக்கிற சரீரத்தில் சுகத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம், நீங்கள் ஜெபித்து துவங்கின காரியங்களில் சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எந்த பாதையில் நீங்கள் போனாலும் இந்த வனாந்தரம் நம்மை உருவாக்குகிற ஸ்தலம், நம்மை பயிற்சிவிக்கின்ற இடம் என்பதை நாம் அறியாமல், ஒரு நோக்கத்தோடு முகாந்தரத்தோடு திட்டத்தோடு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல், கர்த்தருடைய நடத்துதலை நாம் திருப்தி கொள்ளாமல், மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அன்னைக்கு அவர்களை பாதுகாத்து நடத்தினது போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இன்றைக்கு நாம் அழிந்து போகாமல், நிர்மூலமாகாமல் ஜீவனோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோமே, ஆராதிக்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமே, இன்றும் நாம் புலம்புகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், முறுமுறுக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த வனாந்தரத்தில் பரீட்சை பார்த்த மக்கள் எல்லாரும் வனாந்தரத்தை தாண்டி வரவே இல்லை. 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த பரீட்சை பார்த்த மக்கள் யாருமே கானான் தேசத்தை சுதந்திரிக்கல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இழந்து போனார்கள். 40 வருட காலம் அவர்கள் அந்த வனாந்தரத்தில் பயணித்தாலும், ஆண்டவருடைய ஏராளமான அற்புத அடையாளங்கள் எல்லாம் அனுபவித்தாலும், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான கண்மலை அவர்களோடு உடன் சென்றது, ஞான வானத்தை பருகினார்கள், கண்மலையிலிருந்து தண்ணீரை பருகினார்கள், வானத்திலிருந்து மன்னாவை, ஞான மன்னாவை அவர்கள் பருகினார்கள். எல்லாம் இருந்தும் அவருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்ணார கண்டும் அனுபவித்தும், அப்படி இருந்தும் அவர்களில் அநேகம் பேர்களிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா, அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், விக்கிரகாராதனைக்காரர்களாக மாறிப்போனார்கள், இச்சையுள்ளவர்களாக இருந்தார்கள். எகிப்தினுடைய வெள்ளரிக்காய், கொமட்டிக்கீரை, அது சொன்னாலே கொமட்டிட்டு வருது, கொமட்டிக்கீரை, வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அழுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நடத்துதலில் they were not satisfied, திருப்தியற்றவர்களாக இருந்தார்கள். இந்த பாதையில் நம்மை நோக்கத்தோடு கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகிற போதும் கர்த்தர் அற்புதம் செய்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார் எங்களை என்பதையெல்லாம் அவர்கள் முற்றிலுமாக மறந்து போனார்கள். அவைகளெல்லாம் அவர்கள் முன்பாக இல்லை. அவர்களுக்கு அந்தந்த நாட்களில் என்ன பிரச்சனை முன்னாடி வருதோ அதுதான் முன்னாடி விஸ்வரூபமாக இருக்குதே ஒழிய, இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தின வழிகளை எல்லாம் மறந்து போனார்கள். எகிப்தில் 10 வாதைகளை கொண்டு வந்து பார்வோனுடைய சேனையை கொண்டு போய் சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டு பாதை இல்லாத இடத்துல பாதையை ஏற்படுத்தி கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாரே, இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தாரே, அந்த நடத்துதலில் அவர்கள் திருப்தி அடையவில்லை. திருப்தியற்ற உள்ளத்தோடு கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாதுங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், பவுல் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம், கலக்கமடைந்தாலும் மனம்
முறிவடைகிறதில்லை. ஹல்லேலூயா. துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏனென்றால் எங்களை தாங்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிறதான மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் முறுமுறுக்கிறவர்களாகவும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். கர்த்தர் நம்ம கைக்கு என்ன கொடுத்தாலும், என்ன பாதையில் நடத்தினாலும், என்ன செஞ்சாலும், எப்படி நடத்தினாலும் அவன் என் தேவன் கைவிட மாட்டார். அவன் என் தேவன் எனக்கு முன் செல்லுவார், எனக்கு தாங்க பலன் தருவார், தப்பி செல்ல வழி உண்டாக்குவார். அவர் என்னை கைவிட மாட்டார். என் கண்கள் அவரை காணும். எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் விலகி நின்றால் அவர் என்னோடு உடன் வருவார். எனக்காக குறித்ததை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மோசே ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சில காரியங்களை சொல்கிறாரு. உபாகம் 1 வாங்களேன். இந்த வனாந்தர பாதையில் வழிநடத்தப்பட்டு வருகின்ற மோசே முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாவுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. இந்த முதல் வார்த்தையில் முதல் வசனத்தில் 11 நாள் தொலைவுன்றதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? படிங்க, என்ன எழுதியிருக்கு? சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயா. அவங்க செங்கடலை கடந்த உடனே அங்கே வந்துட்டாங்க, ஓரேப் மலைக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஓரேப்லேருந்து காதேஸ் பர்னேயா வரைக்கும் ஜஸ்ட் 11 days ஜேர்னி. பட் இட் டுக் 40 years. 40 ஆண்டுகளாக 11 நாளில் போக வேண்டிய தூரத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு சொன்னால், இந்த வணங்கா கழுத்துள்ள மக்களை ஆண்டவர் அது இந்த டிலேயில் ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது. அவர்கள் செய்கிற மலைநாட்டையே சுற்றி சுற்றி வரும்படி செய்தார். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜெரின் அவர்கள் 2008 பிரசங்கித்த செய்தி எனக்கு இன்னும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. PM ஹாலில் அவர் பிரசங்கித்தார். வடக்கோட்டு திரும்புகா அப்படின்னு பிரசங்கம் பண்ணார் பாஸ்டர் ஜெரின். பாஸ்டர் சாம்சிங் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணார் அந்த மெசேஜை. வடக்கோட்டு திரும்புகா, வடக்கே திரும்புங்கள். ஏன்னா அவங்க அந்த சேயீர் மலை தேசத்தையே சுற்றி சுற்றி வருகிறார்கள். வசனம் எங்கே இருக்கு? வாசிங்க. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். இவ்வளவுதான். அந்த மலை நாட்டை ஏன் சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவர்களை வழிநடத்த விருப்பம் இல்லாமல் போயிட்டு வனாந்தரத்தில் he allowed them to dwell in the wilderness because of their hardened heart. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தமும் அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமும் அங்கேயே 11 நாள் தொலைவில் 11 நாளில் சேர வேண்டிய இடத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறார். அதற்கு பிறகு கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா கானானுக்கு நேராக வழி நடத்துகிறார். இறக்கப்பட்டு தான் சொல்கிறார் வடக்கே திரும்புங்கள். டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு சில நாட்கள் எடுத்து அவங்க எல்லாம் சாகிற வரைக்கும் 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா புருஷர்களும், எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா புருஷர்களும் 6 லட்சம் பேரில் யோசுவா காலேப் தவிர மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் செத்து போனார்கள், 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன் கர்த்தர் அதை செய்தார் என்று சொன்னால், வனாந்தரத்தில் அந்த தர்க்கிப்பு, முறுமுறுப்பு, பிலிப்பியர் 2:16-17 பார்த்தோம் இல்லையா, அந்த முறுமுறுப்பு கர்த்தருடைய நடத்துதல்ல ஒருபோதுமே முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த கம்ப்ளைனிங் ஸ்பிரிட்டுக்கு போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சபையில் சொல்கிற விஷயம் தான் என்னென்னா, என்னை ரட்சித்திருக்கிறான்றதை யோசிச்சுட்டா வேறு எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அவனை இன்று மரித்தாலும் நான் நரகாக்கினைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்லுவேன், மெய்யான தெய்வத்தை அறியும்படி எனக்காக ஜீவன் கொடுத்த ஒரு இரட்சகரை அறியவும் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் எவ்வளோ நன்றியாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துகிறாரு. அதில் அந்த 2 பேர் தான் போய் சேராங்க. 19 வருஷத்துக்கு வாங்க. உபாகம் 1:19.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவில் சேர்ந்தோம். இந்த வனாந்தரத்தை பற்றி என்ன சொன்னால், பெரிய வனாந்தரம், பயங்கரமான பெரிய வனாந்தர வழி. பலருடைய வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. தோ இட் வாஸ் அ ட்ரைனிங் பீரியட், இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. I said it can't avoid. நம்மால் தவிர்க்க முடியாத ஒரு பாதை தான் வனாந்தர பாதை. அதனால் அந்த வனாந்தர பாதையில் சிலருடைய வாழ்க்கையில் மிக மிக மோசமாக ஒரு குற்றமும் இல்லாமல், அடிக்கடி நான் சொல்கிறது போல், காலேப்பும் யோசுவாவும் எந்த பிழையுமே செய்யல, உத்தமமாய் பின்பற்றினவர்கள். உத்தமமாய் பின்பற்றின காலேப்புக்கும் 40 ஆண்டு ஆச்சு. 11 நாளில் கிடக்க வேண்டிய தூரத்தை 40 நாள், மிகப்பெரிய டிலே. நாட் பிகாஸ் he has committed something wrong, not because he went away from the will of God. Unlike Moses, this Caleb and Joshua, they faithfully, uprightly, with a blameless heart, they followed the man of God in the wilderness. They never murmured or lamented over God. ஆனாலும் கூட உத்தமமாய் பின்பற்றினவர்களும் அந்த தாமதத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை வந்தது. நம்ம குடும்பத்தோட 2-3 பேர் பண்ணுற தப்புனால எல்லாரும் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். தர்சீஸுக்கு கப்பல் ஏறினதனுடைய விளைவு, அந்த கப்பலில் எவனோ எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கான் சரக்கு, அவெல்லாம் தூக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு, சமுத்திரத்தில் போட வேண்டியிருக்கு. ஒரு ஆள் தேவசித்தத்துக்கு மாறாக பிரயாணிக்கிற போது அவனை சார்ந்திருக்கிற சம்டைம்ஸ் சம்பந்தமே இல்லாதவர்களோட நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழல் வருகிறது. அல்லேலூயா. ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி உன் மேலே கர்த்தரோட அழைப்பு இருக்குது, பேசாமல் நீ ஊழியத்துக்கு வந்துரு, நீ போய் அந்த கம்பெனியை காலி பண்ணிடாத அப்படின்னு. அவன் 2-3 கம்பெனியில் ஜாயின் பண்ணான். எல்லா கம்பெனியும் திவால் ஆகிட்டு. ஒரு கம்பெனியில் அவன் சம்பளமே கொடுக்கல. ஒரு 6 மாதம், இந்த மாதம் சம்பளம் கொடுத்துருவாருன்னு அடுத்த மாதம் போகிறது, அடுத்த மாதம் சம்பளம் கொடுத்துருவாருன்னு அடுத்த மாதம் போகிறது. 6 மாதம் ஆகி போச்சு, சம்பளமே கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்தாரு, அதுவும் பிச்சை போடுற மாதிரி கொடுத்தாரு. அப்போ இவர்கிட்ட சொன்னேன், இடே உன் மேலே ஆண்டர் அழைப்பு இருக்குது, நீ வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் அந்த கம்பெனி ஓனருக்கும் காசு கொடுக்க முடியாமல் போகுது அப்படி சொன்னேன். இவன் என்ன பண்ணாலும் ரொம்ப கிளவராக வேற ஒரு பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான். அதில் நல்ல சம்பளம். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, தசமபாகத்தோடு வந்து நிற்கான். வாங்கி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எத்தனை காலம் ஜெபம் பண்ணேன். அந்த கம்பெனி திடீர்னு நல்ல சம்பளம் கொடுத்தவன் திடீர்னு எல்லாத்தையும் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு போயிட்டான். நான் சொன்னேன், இன்னும் எத்தனை கம்பெனிடா நீ க்ளோஸ் பண்ணலான் இருக்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வா. இன்னைக்கு வரைக்கும் வரல. தேவசித்தத்துக்கு மாறா பயணிக்கிறவங்க தங்களுக்கு மட்டுமல்ல, தங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆபத்தை கேட்டை கொண்டு வருகிறார்கள். மற்றவங்களும் சஃபர் ஆகிறதுக்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்க. உத்தமர்கள் சஃபர் ஆகிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. யோசுவாவும் காலேப்பும் உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று மனிதர்கள் சாட்சி சொல்லவில்லை, கர்த்தரே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இட் வாஸ் a testimony from God. இந்த முறுமுறுக்கிற மக்கள் நிமித்தம் மோசே கூட கானானுக்குள்ளே போக முடியாமல் போயிட்டு, கற்பலகையை போட்டு உடைக்கான், கண்மலையை போட்டு அடிக்கான். என்னாச்சு? உங்கள் முகாந்திரம், அது அந்த இந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சில் தெளிவாக சொல்கிறார், உங்கள் முகாந்திரம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, யோர்தானை கடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மோசையோட கதை முடிஞ்சிட்டு, ஆரோனோட கதை முடிஞ்சிட்டு, எலையேசருடைய கதை முடிஞ்சிட்டு, இத்தாமார் இந்த உடன்படிக்கப்பட்டிய சுமந்தவன் எல்லாரும் அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள் கானானில். ஆண்டவருக்காக நீங்கள் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கலாம், ஆண்டவருடைய அற்புத இடங்கள்லாம் நிறைய நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் தேவனை பரீட்சை பார்க்கிற உள்ளம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது, அவர் ஆயத்த மனித ஸ்தானங்களுக்கு போக முடியாது. ஸோ லெட் அஸ் நாட் ஹாவ் த ஹார்ட் ஆஃப் அன்கிரேட்ஃபுல் ஹார்ட் ஆஃப் திஸ் மர்மரிங் ஹார்ட். அதை நன்றியற்ற இருதயத்தோடு புலம்புகிற முறுமுறுக்கிற தேவன் நடத்துவதில்லை திருப்தியற்ற உள்ளம் நமக்குள் இராதபடிக்கு எந்த நிலையிலே கர்த்தர் நம்மை நடத்தினாலும் கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆக்சுவலி ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் இந்த மோசேனுடைய அந்த 40 வருஷ வனாந்தரம் இருக்கு இல்லையா, அரண்மனைக்கு அப்புறம் உள்ள வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் தான் மோசே மிக அற்புதமாக உருவாக்கப்பட்டது அந்த 40 வருஷ வனாந்தரம் தான். அந்த 40 வருஷ வனாந்தரம் வந்து மோசேனுடைய தனிமை அங்கே இருந்தது. மோசேக்கு அறிமுகமானவர்கள் யாருமே இல்லை. மாமனார் வீட்டு ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். எத்தரோ அவனுடைய கலாச்சாரமே வேறு. அவன் அண்டி பிழைக்க வந்தவன். அந்த வீட்டில் அவனுக்கு என்ன அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தாலும்
அவனுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரிலாம் ஒரு பாதையில் அவன் போய் கொண்டிருந்தான். ஆனால் அந்த பாதைகள் அவனை எப்படி உருவாக்கினது என்று சொன்னால், மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுக்கிற போதும், முரட்டாட்டம் பண்ணுகிற போதும், கலகம் பண்ணுகிற போதும், அதே மக்களுக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்திற்கு மோசே உயர்ந்து வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுபாவங்களை உருவாக்கும் என்று சொன்னால், வனாந்தரம் தேவனுடைய திட்டத்திற்காக நம்மை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இருக்கும் என்று சொன்னால், வனாந்தரங்கள் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா, வனாந்தரங்கள் ஆசீர்வாதம். வனாந்தரம் தான் நம்மை கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்தில் வந்து நிறுத்தும் என்று சொன்னால், வனாந்தரம் தான் கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடி போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று சொன்னால், வனாந்தரம் தான் பரிசுத்தாவின் நிறைவை பெறுவதற்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களில் செயல்படுவதற்கும் நம்மை தூண்டும் என்று சொன்னால், வனாந்தரங்கள் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். வனாந்தரத்தில் தாவீதோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 63 சங்கீதம். வனாந்தர பாதையிலே தாவீதினுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? 63 சங்கீதத்தை எங்கிருந்து பாடுறாரு சொல்லுங்க? தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். வனாந்தரத்திலிருந்து அவர் என்ன பாட்டு பாடுறாரு? பாடுங்க. என்ன வாசிக்கிறீங்க? பாட சொன்னேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா மட்டும் இல்லை, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். எங்க சொல்றாரு? வனாந்தரத்தில் சொல்றாரு. சத்ருவாக இருக்கிறவன், தேசத்தினுடைய தகப்பனாக தலைவனாக இருக்கக்கூடியவன் சவுல், தனக்கு விரோதமாக அதிகாரம் படைத்த ஒரு பதவியில அதிகார துஷ்பிரயோகம் செய்து 3000 போர் வீரர்களை அழைத்து கொண்டு தாவீதை கொல்வதையே லட்சியமாக கொண்டு இந்த சவுல் துரத்தி கொண்டிருக்கிற வேளையில அவர் சொல்றாரு, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். 5ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. Look at the attitude of David. Though he was in the wilderness, he was willing to praise God. Until the last breath he was saying, என்ன சொல்றாரு? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பே, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். எப்போ திருப்தியாகும்? என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். முறுமுறுப்புக்கு அப்படியே ஆப்போசிட் தான் துதி. முறுமுறுக்க வேண்டிய நேரத்தில் துதிச்சிங்கன்னா சத்துரு கன்ஃபியூஸ் ஆகிடும், பிசாசுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னடா இந்த பயலை மனமடிவாக்கணும்னு நினச்சோம்னா இவன் இதுதான் சான்ஸ்னு கர்த்தரை தூச்சிக்கிட்டு இருக்கானே, ஆராய்ச்சிட்டு இருக்கிறானே, முன் எப்போதை விட இப்போ அதிகமாக பாட்டு சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சர்ச்சு அப்ரூவல் விஷயம் கூட டிலே ஆகிறதில்ல, இப்படிலாம் உபவாசி அவங்களை ஏற்படுத்த சொல்லி கர்த்தர் வைக்கிறார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. Monday we are not going to stop the fasting prayer. I am planning to continue the fasting prayer. Hallelujah, amen. உங்களுக்கு சிலருக்கு துர்ச்செய்தியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது நற்செய்தி. Hallelujah. I am not going to stop the fasting prayer until we get the work done. We are going to continue the fasting prayer. Hallelujah, amen. ஆமாம், வர விருப்பம் உள்ளவங்க ஒருத்தர் வரலனாலும் இப்படி தான் கத்தி பிரசங்கம் பண்ணுவேன். Hallelujah. ஏன்னா நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன்னா பணங்காட்டு நிறைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. ஊழியத்தை ஆரம்பிச்சேன்னா ஜெட்ஸியும் ஒரு வயசு ஜானிஸையும் வச்சுக்கிட்டு 1 வருஷம் பிரசங்கம் பண்ணல. இவ்வளோ பேர் வந்துருக்குறீங்கள, இதில் பாதியாக வர மாட்டீங்களா என்ன? ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், மேகத்தை உள்ளங்கை மேகத்தை பார்க்குற வரைக்கும் ஜெபத்தை விடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் உள்ளங்கை மேகம் இல்லை, பெருமழையை பார்த்துட்டு தான் விடுறது. ஹல்லேலூயா, ஆமென்.
சரிங்க, கவனிங்க. அவர் வந்து முறுமுறுக்க வேண்டிய இடத்துல தான் தாவீது இருந்தார். ஆக்சுவலாக மோசே வந்து ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அந்த தாவீதோட வாழ்க்கை வனாந்தரங்கள் இருக்கும்போது நான் படுத்துக்கொண்டேன், நான் விழித்து கொண்டேன். அதை வாசிக்கலாமா? உம்முடைய கை என்னை தாங்குகிறது. சங்கீதம் 3 சங்கீதம் 3 அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? 5ஆம் வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தனை தாங்குகிறார். இந்த வசனத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன எஸ்தரம்மா ராசாத்தி சொல்லுங்க, என்னது? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தனை தாங்குகிறார். இந்த 3ஆம் சங்கீதம் என்ன பேக்ரவுண்ட் எழுதப்பட்டா, அப்சலோம் அவனை கொல்வதற்காக துரத்தி கொண்டிருக்கிறார். எந்த நேரமும் எங்கேயாவது பதுங்கி இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது படுத்து அயர்ந்து வனாந்தரத்தில் ஓடும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? கண்கள் டயர்டாகும், சரீரம் டயர்டாகும், அசந்து தூங்குவோம். அந்த நேரத்தில் சத்துரு வந்துட்டானா என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அப்போ நான் இன்னைக்கு கண்ணை முழிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா ஒரு காலில் தூங்கி எழுதுறது தாவீதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அது நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருந்தவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஒரு முக்கியமான லெசன் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த வனாந்தர பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வரணும்னா துதி தான் ஒரே வழி. ஹல்லேலூயா. அந்த கானானை கூட நெருங்குற வழியில் எரிகோ வந்து தடையா நிற்குது. எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில சொல்கிறேன், முறுமுறுப்புக்கு பதிலாக ஃபாதர் பாடினார்ல, என்ன சொன்னார்? என்ன பாட்டு? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். போன வேகத்தில் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஓ முறுமுறுத்தா திரும்பி வருவான். அல்லேலூயா, ஆமென். ஸோ தாவீது அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முறை சங்கீதத்தில் அந்த பின்னணியங்களை வச்சு ஒரு செய்தியை கொடுத்துருக்கேன். இந்த 3ஆம் சங்கீதத்துடைய பின்னணியம் அப்சலோம் தன் தகப்பனாகிய தாவீதை துரத்துகிற வேளையில் பாடின ஒரு பாடல். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின. ஓடினாலும் பாடுவோம். எங்கே சொல்லுங்க பார்ப்போம்? ஓடினாலும் பாடுவோம். அல்லேலூயா. ஓடி போகும்போது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 3. 34ஆம் சங்கீதம் என்னது? அகிமேலேக்குக்கு முன்பாக தாவீது அபிமேலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின பாட்டு. அப்போ அப்சலோம் துரத்தினாலும் பாடுவோம், அபிமேலேக்கு துரத்தினாலும் பாடுவோம். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்று சொல்ல மாட்டேறீங்க, சொல்லுங்க பார்ப்போம். அப்சலோம் துரத்தினாலும் பாடுவோம், அபிமேலேக்கு துரத்தினாலும் பாடுவோம். ஆமென். ஒருத்தன் பிள்ளை உறவுக்காரன் துரத்தினாலும் பாடுவோம், சம்பந்தமே இல்லாத துரத்தினாலும் நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தரை தான் பாடுவோம். அல்லேலூயா. தாவீதோட அனுபவம் என்ன பாடுறாரு? முதல் வசனத்தை வாசிங்க. என்னது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமாம். இன்னொரு ஆள் பாருங்க, 52ஆம் சங்கீதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசிங்க பார்ப்போம். பேக்ரவுண்ட் என்னது? ஆசாரியனாகிய அபிமெலேக்கு, இவர் வேற. அவர் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு போட்டு கொடுத்த போது தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் எனும் சங்கீதம். ஒருத்தன் போய் போட்டு கொடுத்துட்டா கூட நம்மளால் என்ன தான் பாடுவார்? அல்லேலூயா, கர்த்தரை துதித்து பாடுவார். ஆமென். பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் போட்டு கொடுத்தவன்ட்டு சொல்கிறாரு, தேவனுடைய கிருபை எனக்கு இருக்குப்பா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என்னாலும் என்னோடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, ஆமென். 5ஆம் வசனத்தில் தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். நான் உன்னை சண்டையெல்லாம் வரப்போறதில்லை. அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி
தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். 8ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 8ஆம் வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஒருத்தன் போட்டு கொடுக்கும்போது நான் கிருபையை நம்பி இருக்கேன்ப்பா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன், காசு பணத்தை நம்பி நான் இல்லை, யாரை நம்பி நான் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கேட்ட ஞாபகம், யாரை நம்பி நான் பிறந்தேன்றான். ஆமாம், நம்மை உருவாக்கினவர் கர்த்தர், படைத்தவர் ஆண்டவர், நடத்துகிறவர் ஆண்டவர், அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். ஜான் ஜெபராஜோட பாடலில் பிடிச்சமான ஒரு லைன் உண்டு. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. டைம் முடிஞ்சிச்சையா? முடிச்சிடுமாயா? இந்த 54ஆம் சங்கீதம் பாருங்க, பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். அல்லேலூயா. 52 தோவேக்கு போட்டு கொடுத்தான், அதனால் ஒரு பாட்டு. 54 சீப்பூர ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து போய் போட்டு கொடுத்துட்டாங்க, அப்பையும் பாட்டு தான். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இருதயத்திலிருந்து ஒரு துதியின் இன்னும் சங்கீதங்களை நிறைய சொல்ல விருப்பம் உண்டு. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்கள் வரணும் இல்லையா? நாளைக்கு மட்டும் இல்லை, நீ அடுத்த வாரம் ஃபுல்லாக வர வேண்டியிருக்கு. இல்லை 7 மணி இருப்போமா? ஜோமன் ஐயா ஒரு ஸ்கேல் கொடுங்க ஐயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், என் வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், சந்தோஷமாக ஒரு சரணம் பாடிட்டு 2 சரணம் பாடிட்டு போவோம். ஓகேவா? பாடி கத்தரை கரந்தட்டி பாடி கத்தரை மயப்படுத்துவோம். எந்த காலத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கரந்தட்டி. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். ஆண்டவரே, எந்த வேளையிலும் எந்த பாதையிலும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்கள் ஆத்மா திருப்தி அடைந்து ஜீவனுள்ள நாள் மட்டும் எல்லா பாதைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனிதர்கள் எதிராக நிற்கிற போதும், முகாந்திரம் இல்லாமலுக்கு விரோதமாக எழும்புகிற போதும், துன்பங்களையும் அன்றைய கஷ்டங்களையும் நாங்கள் எதிர்கொள்ள நேரிட்டாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். தாவீது சொன்னது போல யூதாவின் வனாந்தரங்கள் இருக்கையிலே தாவீதுடைய மாம்சமும் ஆவியும் ஆத்மாவும் உம்மீது தாகமாக இருந்தது போல எந்த பாதையில் கர்த்தர் நடத்தினாலும் முறுமுறுப்பு இல்லாமல்
புலம்பல்கள் இல்லாமல் ஆமென் நாங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வனாந்தர பாதையில் தான் கர்த்தர் மோசேயை ஒரு மிகப்பெரிய தலைவனாக, தகப்பனாக நீங்கள் உருவாக்கினீங்க. ஆகவே எங்களை உருவாக்குகிற, புடமிடுகிற, எங்களை பண்படுத்துகிற, ஒரு பெரிய நோக்கத்திற்காக எங்களை ஏற்படுத்துகிற இந்த பாதையில் நாங்கள் சந்தோஷமாய் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு முகாந்திரமே இல்லாமல், தவறே செய்யாமல் யோசுவாவும் காலேபும் அந்த பாதையிலே பயணித்தது போல கர்த்தாவே நாங்களும் எந்த பாதையில் கர்த்தர் நடத்தினாலும் நடத்துவது நீர்தான் என்பதை அறிந்து ஆமென் வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியினாலே இயேசுவானவர் கொண்டு போகப்பட்டாலும் சத்துருவை ஜெயித்தது போல நாங்கள் வனாந்தரத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. யாரெல்லாம் கடினமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சீக்கிரமாக இந்த வனாந்தரத்தை முடித்து கானானுக்குள் அன்றைக்கு அவர்கள் சுதந்திரித்தது போல யோசுவாவும் காலேபும் ஆமென் அவர்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றது போல சீக்கிரமாய் உம்முடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. உன்னதமான நம்முடைய நோக்கத்திலே, திட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.